வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான கவிஞர் கவியரசன் அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்போடு தான் இணைந்து கொண்டு பயணிக்க காத்துக்கொண்டு இருக்கிறோம் அன்பு நேர்களே. நேற்றும் கூட அவருடைய அற்புதமான கவிதை தொகுப்பு தான் கவிதை நேரத்தை அலங்கரித்தது. இன்னும் அற்புதமான கவிதைகள் நிறைய இருக்கிறது அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து. அவருடைய கவிதை தொகுப்பை சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் அற்புதமான வாழ்வியலை சித்தரிக்கும் நிகழ்வாகவே அமைந்திருக்கும் என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இயற்கையை நேசிப்பதாகவும் அமைந்திருக்கும் சூட்சுமமான பல பொருள் இருக்கும் அவருடைய கவிதையில் என்று சொல்லலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய கவிதை தொகுப்பை மீண்டும் வாசிப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். நீங்களும் கூட இந்த கவிதை தொகுப்பை கேட்டுவிட்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் அன்பு நேர்களே. இதோ அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து நாம் வாசிக்க இருக்கும் கவிதைகள் இதுதான். காரணமின்றி சிரிக்க, அது போலவே காரணமின்றி அழ, நினைத்தால் ஓட, நினைக்கும் வரை நகராமல் கிடக்க, ஏங்கியபடியே தவழ்ந்து கொண்டிருக்கிறது உள்ளுக்குள் ஒரு குழந்தை. தப்பித் தவறியும் தன் கைகளை வெளியில் நீட்டி விடாதபடி கட்டி வைத்திருக்கிறேன். நான் வேலையில் இருக்கிறேன். இல்லை இல்லை, எனது வேலை நானாக இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான கவிதை பாருங்கள். நமக்குள்ளாரையே ஒரு குழந்தை காரணமில்லாமல் சிரிக்க காத்திருக்கிறது. காரணமில்லாமல் அளவும் காத்திருக்கிறது. நினைத்தால் ஓடிவிடவும் காத்திருக்கிறது. நகராமல் இருக்கவும் காத்திருக்கிறது. அப்படியான குழந்தையை நாம் ஒரு நம் நம் வீட்டில் இருக்கும் குழந்தையைப் போலவே எங்கேயும் நகர்ந்து விடாதபடி கட்டி வைத்து விடுகிறோம் அல்லவா? ஏனென்றால் நாம் நமக்கு அனைவருக்கும் வேலை இருக்கிறது என்பதால் தான் என்று ரொம்ப அற்புதமாக இந்த கவிதையின் மூலம் சொல்லி இருக்கிறார்கள். நமக்குள் இருக்கும் குழந்தையை ரசிப்பதற்காக இந்த கவிதை என்று கூட சொல்லலாம் அல்லவா அன்பு நேயர்களே. அடுத்து அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து நாம் வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான். மனிதர்களை படித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். படிக்க படிக்க அதிகரிக்கின்றது எனக்கும் அவர்களுக்குமான தூரம். ஏற்கனவே நிறைய படித்திருந்த ஒரு குருவி வந்து அமர்கிறது என்னிடமிருந்து வெகு தூரத்தில். எவ்வளவு அழகான கவிதை பாருங்கள். மனிதர்களை நாம் படித்து கொண்டுதான் இருக்கிறோம் அல்லவா? ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்களை படிக்க படிக்க அதிகரிக்கிறது அவர்களுக்கும் நமக்குமான ஒரு தூரம். ஆனால் ஏற்கனவே நிறைய படித்திருந்த அந்த ஒரு குருவி வந்து அமர்கிறது என்னிடமிருந்து வெகு தூரத்தில். நம்மை நம்மையும் அந்த குருவி நாம் மனிதர்களை படித்து கொண்டிருக்கிறோம். அந்த குருவியோ நம்மை படித்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் அது வெகு தூரத்தில் அமர்ந்து நம்மை ரசிக்கிறது என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மீண்டும் அந்த கவிதையை பார்த்து விடலாம். மனிதர்களை படித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். படிக்க படிக்க அதிகரிக்கின்றது எனக்கும் அவர்களுக்குமான தூரம். ஏற்கனவே நிறைய படித்திருந்த ஒரு குருவி வந்து அமர்கிறது என்னிடமிருந்து வெகு தூரத்தில். ரொம்ப அற்புதமான அந்த கவிதை நம் நம்மை வசீகரித்தது என்று சொல்லலாம் அல்லவா? இன்றைய கவிதை நேரத்தில் கவியரசன் அவர்களின் அற்புதமான கவிதைகள் உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்த்து கொண்டிருக்கிறது. அடுத்து அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து நாம் வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான் நேர்களே. அழகிற்காக முகத்தில் ஒப்பனை செய்து கொள்ளும் பெண்கள் பல நேரங்களில் அதை கொண்டுதான் தன் அழுகையையும் மறைக்கிறார்கள். ஆம், அழகிற்காக முகத்தில் ஒப்பனை செய்து கொள்ளும் பெண்கள் பல நேரங்களில் அதை கொண்டுதான் தன் அழுகையையும் மறைக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான கவிதை பாருங்கள். ஒப்பனை பெண்கள் செய்து கொள்வது ஏதோ அவர்களை அழகை மெருகூட்டுவதற்கு தானா என்று கேட்டால் இல்லை. பல பெண்கள் தன்னுடைய ஒப்பனையினாலேயே அழுகையையும் மறைக்கவும் செய்யும் சாமர்த்தியசாலிகளாக இருந்து விடுகிறார்கள். எவ்வளவு அழகாக வடித்திருக்கிறார் இந்த குறுங்கவிதையை கவியரசன் அவர்கள் அல்லவா? அடுத்து கவிஞர் அவர்களுடைய கவிதையிலிருந்து நாம் வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான் நேர்களே. வழிகளை பொறுத்து கொள்ள பாறை என என்னை மாற்றிக்கொண்டேன். இனி என்ன செய்ய முடியும் என்றிருந்தபோது இவர்கள் கடப்பாரை கொண்டு வருகிறார்கள். ஆஹா, அழகான அற்புதமான வரிகள். வழிகளை பொறுத்து கொள்ள
பாறை என என்னை மாற்றிக்கொண்டேன். இனி என்ன செய்ய முடியும் என்றிருந்தபோது இவர்கள் கடப்பாரை கொண்டு வருகிறார்கள். ஆம், நாம் வலிகளை பொறுத்து கொள்ள பாறையாக மாறிவிட்டாலும் இங்கே சமூகத்தில் பல பேர் நம்மை உடைப்பதற்காக, நம் வலிமையை உடைப்பதற்காக கடப்பாரையும் தூக்கி கொண்டு வருவது மறுப்பதற்கு இல்லைதான். ரொம்ப அற்புதமான கவிதை என்று சொல்லலாம். ஆம், எவ்வளவு வலிமையாகிக் கொண்டே போகிறோமோ அதற்கு அந்த வலிமையை கொஞ்சம் அசைத்து பார்ப்பதற்காக இங்கே நம்மோடு பயணிக்கும் மனிதர்கள் பல பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா? மீண்டும் அந்த கவிதையை வாசிக்கலாம். வலிகளை பொறுத்து கொள்ள பாறைகன என மாற்றிக்கொண்டேன். இனி என்ன செய்ய முடியும் என்றிருந்தபோது இவர்கள் கடப்பாரை கொண்டு வருகிறார்கள். ஆம், அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் கவியரசன் அவர்கள். அடுத்து தாய்மொழி நாளை ரொம்ப அற்புதமாக வார்த்தைகளால் வர்ணித்து இருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த கவிதை இப்படியாக அமைகிறது. ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியை நேசிக்க தெரியும். ஆனால் அதை வெறிக்கொண்டு நேசிப்பவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் நிச்சயமாக அது இலக்கியவாதிகளால் படைப்பாளிகளால் இலக்கியவாதிகள் இவர்களால் தான் இருக்க முடியும் என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த வகையில் கவிஞர் கவியரசன் அவர்கள் தாய்மொழியை அற்புதமாக கொண்டாடி இருக்கிறார் இந்த கவிதையினூடே. அன்பு, காதல், கோபம், வலி, துயர், மகிழ்ச்சி, பாசம் என மனிதர்கள் கொள்ளும் உணர்வின் உருவம் மொழி. மனிதன் சக மனிதனின் உணர்வுகளை நேசிக்கும் போது உருவத்தின் மீதும் நேசம் எனும் உணர்வு வந்து விடுகிறது. மனிதன் சக மனிதனின் உணர்வுகளை நேசிக்கும் போது உருவத்தின் மீதும் நேசம் எனும் உணர்வு வந்து விடுகிறது. மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறேன். என் உணர்வுகளை நான் பிறருக்கு கடத்தும் வழியாயிருக்கும் என் தமிழ் மொழிக்கு நன்றி உரைக்கிறேன். மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறேன். என் உணர்வுகளை நான் பிறருக்கு கடத்தும் வழியாய் இருக்கும் என் தமிழ் மொழிக்கு நன்றி உரைக்கிறேன். அடடா அடடா, எவ்வளவு அற்புதமான பேரன்பு உணர்வை கடத்தியிருக்கிறார் கவிஞர் கவியரசன் அவர்கள். ஆம், எதுவாக இருந்தாலும் எந்த உணர்வையும் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு வார்த்தைகள் தேவைப்படுகிறது. அந்த வார்த்தையின் உருவமாக மொழி இருக்கிறது. எல்லா மொழிகளிலும் ஏதோ ஒரு சிறப்பியல்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நமது தாய்மொழியான தமிழ் மொழியில் இருக்கும் சிறப்பு அடடா அடடா என்று அனைவரையும், அனைத்து மொழிக்காரர்களையும் திரும்பி பார்க்க வைத்துவிடும் அல்லவா? ரொம்ப அற்புதமான கவிதை அது. நமது தாய்மொழியை சிலாகித்து சொல்லியிருக்கிறார் கவியரசன் அவர்கள். அடுத்து அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து நாம் வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான். வாருங்கள், நேசிக்கலாம் அந்த கவிதையை. விரல் நுனிவரை வந்துவிட்ட ஒரு கவிதைக்காக தலை கவிழ்ந்து கிடக்கும் என் எழுதுகோல் போல் நீ இருக்கிறாய். சொல், எதுவரை வந்திருக்கிறேன் நான்? ரொம்ப அழகாக, அற்புதமாக காதலியை கேட்பது போல அந்த கவிதை இருக்கிறது என்று சொல்லலாம். விரல் நுனிவரை வந்துவிட்ட ஒரு கவிதைக்காக தலை கவிழ்ந்து கிடக்கும் எழுதுகோல் போல் நீ இருக்கிறாய். சொல், எதுவரை வந்திருக்கிறேன் நான் என்று அற்புதமாக கேட்டிருக்கிறார். எதுவரை வந்திருக்கிறார் என்று சொல்லிவிடுவார் என்று நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான கவிதை அது. கவிஞர் கவியரசன் அவர்களின் வரிகளில், அந்த கவிதை வரிகளில் அந்த தலை கவிழ்ந்து இருக்கும் எழுதுகோள் மட்டுமல்ல, அவருடைய வர்ணனையும் மிகவும் அற்புதமாக வியப்பை நமக்கு தந்திருக்கிறது என்று சொல்லலாம். அன்பு நேயர்களே, அடுத்து கவியரசன் கவிஞர் கவியரசன் அவர்களின் கவிதை தொகுப்பிலிருந்து வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான் நேயர்களே. தவளை எகிரி குதிக்க நீரலை எழுகிறது. காகம் சிறகடித்து பறக்க கிளையொன்று அசைகிறது. மேகம் வேகமாக விலக நட்சத்திரம் தெரிகிறது. அந்த நொடியில் எல்லாம் நடந்து விடுகிறது. அடுத்த நொடியில் நீரலை பரவி கொண்டிருக்கிறது. கிளை அசைந்து கொண்டிருக்கிறது. நட்சத்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறது. தவளையும் காகமும் மேகமும் காணாமல் போயிருக்கின்றன. அதற்கு அடுத்த நொடியில் எதுவும் நடக்காதது போல் எல்லாம் இருக்கின்றன. உருவாவதும் நடப்பதும் முடிவதும் என நொடிகளில்தான் வாழ்க்கை. அடடா, எவ்வளவு அற்புதமாக நொடியை சிலாகித்து எழுதியிருக்கிறார் இந்த கவிதை வரியின் உடை பாருங்கள். தவளை எகிரி குதிக்க நீர் அலை எழுகிறது. அது சில நொடிகள் தான் அல்லவா? காகம் சிறகடித்து பறக்க கிளை ஒன்று அசைகிறது. அதுவும் சில நொடிகள் தான். வேகமாக விலக நட்சத்திரம் தெரிகிறது.
அந்த நொடியில் எல்லாம் நடந்து விடுகிறது. அடுத்த நொடியில் நீரலை பரவிக் கொண்டிருக்கிறது. கிளை அசைந்து கொண்டிருக்கிறது. நட்சத்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறது. தவளையும் காகமும் மேகமும் காணாமல் போயிருக்கின்றன. அதற்கு அடுத்த நொடியில் எதுவும் நடக்காதது போல் எல்லாம் இருக்கின்றன. உருவாவதும் நடப்பதும் முடிவதும் என நொடிகளில்தான் வாழ்க்கை. உண்மையான வரிகள். ஆம், நாம் நொடிகளை ரசிக்க தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் நிகழ்காலத்தில் மிகவும் அற்புதமாக வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். ஆனால் நாம் நிகழ்காலத்தை தொலைத்து ஒன்று இறந்த காலத்திலோ இல்லை எதிர்காலத்திலோ நாம் வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் வாழ்வது நொடிகளில்தான் உள்ளது என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார் கவிஞர் கவியரசன் அவர்கள் இந்த கவிதைகளோட. அன்பு நேர்களே, அடுத்து அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து இந்த கவிதை. யாருமற்ற காட்டுக்கோயில். ஆடுகள் வந்தன, மாடுகள் வந்தன, பறவைகள் வந்தன. எதுவும் தெரியவில்லை. இப்போது பயமாக இருக்கிறது. நெருங்கி 2 மனிதர்கள் வருகிறார்கள். அடடா! ரொம்ப அற்புதமான அந்த காட்டுக் கோயிலை பற்றிய வர்ணனை பாருங்கள். அந்த காட்டுக் கோயில் எதற்காகவும் பயந்து விடவில்லை. ஆடுகள் வந்தபோதும் பயந்து விடவில்லை. மாடுகள் வந்தபோதும் பயந்து விடவில்லை. ஏன் பறவைகள் வந்தபோதும் பயந்து விடவில்லை. ஆனால் 2 மனிதர்கள் நெருங்கி வருவதை பார்த்தவுடன் மிகவும் பயம் கொண்டு இருக்கிறது என்று ரொம்ப அற்புதமாக அந்த காட்டுக் கோயிலில் தஞ்சம் அடைந்தவர் அந்த அற்புதமான ஜீவன்களை கொண்டு வடித்திருக்கிறார். எங்கே பயம் இல்லையோ அங்கே எல்லா ஜீவராசிகளும் வந்து வந்து அற்புதமாக அந்த நிகழ்வை ரசிக்கும். ஆனால் எங்கே மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கே எல்லா அமைதியும் தொலைந்து விடுகிறது என்று சொல்லலாம் அல்லவா? ஆம், மனிதர்கள் என்றால் சில மனிதர்கள் மூலம் அமைதி தொலைந்து விடுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ரொம்ப அற்புதமான அந்த கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் கவியரசன் அவர்கள். அடுத்து அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து நாம் வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான். தன்னை தேடி வரப்போவது ஈயாக இருக்கலாம், எறும்பாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், குரங்காக இருக்கலாம். எதன் தாகத்திற்காகவோ விழாமல் காத்திருக்கிறது குழாயின் நுனியில் ஒரு துளி நீர். ஆம், சில சமயம் நாம் பார்த்திருப்போம். அந்த குழாயின் நுனியில் அந்த நீர் கசிவு ஒரு துளியாக இருக்கும். ஆனால் அது அப்படி ஒன்றும் எளிதாக விழுந்து விடுவதில்லை. அதை உற்று பார்த்திருக்கும் பொழுது இந்த கவிதை இவருக்கு தோன்றி இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அதாவது அந்த நிகழ்வை ரசித்திருந்தால் தான் இந்த கவிதை வந்திருக்கும். பாருங்கள், மீண்டும் அந்த நிகழ்வை கண்முன் கொண்டு வாருங்கள். அதாவது ஒரு குழாயில் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த துளி நீரை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த கவிதையை வாசிக்கிறேன், கேளுங்கள். தன்னை தேடி வரப்போவது ஈயாக இருக்கலாம், எறும்பாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், குரங்காக இருக்கலாம். எதன் தாகத்திற்காகவோ விழாமல் காத்திருக்கிறது குழாயின் நுனியில் ஒரு துளி நீர். ரொம்ப அற்புதமான அந்த கவிதை. ஆம், இயற்கையை நேசிப்பவர்கள் மிகவும் நுணுக்கமாக அதை நேசித்திருந்தால்தான் இந்த கவிதையை வடித்திருக்க முடியும். ரொம்ப அற்புதமான அந்த கவிதை. அடுத்து கவியரசன் அவர்களின் கவிதை வரிகளிலிருந்து நாம் வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான். நிறைய கவிதைகள் இவருடைய கவிதைகள் இயற்கையோடு போட்டி போட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். இங்கே பாருங்கள், காக்கைகளும் குருவிகளும் புறாக்களும் சூரியனும் நிலவும் வானமும் தினம் தினம் தன்னை பதித்து விட்டு செல்லும் அந்த தொட்டியின் நீரை செடிகளுக்கு ஊற்றிவிட்டு சிறகுகளோ அழகுகளோ சின்ன சூரியனோ குட்டி நிலவோ சிறிய பால்வெளியோ பூத்துவிடும் என்று தினம் தினம் காத்திருக்கிறேன். அடடா! எவ்வளவு அற்புதமான காத்திருப்பு பாருங்கள். மீண்டும் அந்த கவிதையை வாசிக்கலாம். காக்கைகளும் குருவிகளும் புறாக்களும் சூரியனும் நிலவும் வானமும் தினம் தினம் தன்னை பதித்துவிட்டு செல்லும் அந்த தொட்டியின் நீரை செடிகளுக்கு ஊற்றிவிட்டு சிறகுகளோ அழகுகளோ சின்ன சூரியனோ குட்டி நிலவோ சிறிய பால்வெளியோ பூத்துவிடும் என்று தினம் தினம் காத்திருக்கிறேன். ஆம், அந்த இயற்கையின் நிகழ்வுக்காக காத்திருப்பது மிகவும் அற்புதமான விஷயம் அல்லவா? காத்திருங்கள், அங்கே கண்டிப்பாக ஏதாவது ஒரு அற்புதம் நிகழக்கூடும். அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் கவியரசன் அவர்கள். அடுத்து அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து நாம் வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான் நேர்களே. உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஊசலாடும் போது கிளை விட்டு கிளை தாவுகின்றன குரங்குகள். எப்போது காற்றடிக்கும் என்று காத்திருக்காமல் சுகமாய் விடைபெற்றுக் கொள்கின்றன சில கொடுத்து வைத்த
இலைகள். ஆஹா! உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஊசலாடும்போது கிளை விட்டு கிளை தாவுகின்றன குரங்குகள். எப்போது காற்றடிக்கும் என்று காத்திருக்காமல் சுகமாய் விடைபெற்றுக் கொள்கின்றன சில கொடுத்து வைத்த இலைகள். எவ்வளவு அற்புதம் பாருங்கள்! ஆம், அங்கே ஊசலாடிக் கொண்டிருக்கும் கிளைகளுக்கு இடையே உயிரை காப்பாற்றிக் கொள்ள குரங்குகள் தாவிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் எப்போது காற்றடிக்கும் என்று காத்திருக்காமலேயே அந்த நொடியிலேயே சுகமாக விடைபெற்றுக் கொள்கிறது கொடுத்து வைத்த இலைகள். ஆம், இலைகளுக்கு பயம் இல்லை. ஆனால் அந்த குரங்கிற்கு தான் உயிரின் மீது அவ்வளவு பயம் இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான அந்த வரிகள் அல்லவா! மிகவும் அழகான அந்த கவிதையை நீங்களும் நேசித்து இருப்பீர்கள் அன்பு நேர்களே. அடுத்து அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து இந்த கவிதை. இரவில் அதிகாலையை பற்றி ஒரு கவிதை எழுதினேன். மீண்டும் அதிகாலையை பற்றி ஒரு கவிதை எழுதினேன். இரவில் எழுதிய அதிகாலை அதிக அழகாக இருந்தது. அதிகாலையில் எழுதிய அதிகாலை அதிகாலையாக இருந்தது. ஆம், ரொம்ப அற்புதம். இரவில் அதிகாலையை பற்றி ஒரு கவிதை எழுதினேன். மீண்டும் அதிகாலையை பற்றி ஒரு கவிதை எழுதினேன். இரவில் எழுதிய அதிகாலை அதிக அழகாக இருந்தது. அதிகாலையில் எழுதிய அதிகாலை அதிகாலையாக இருந்தது. ரொம்ப அற்புதம் அந்த கவிதை. ஆம், இரவிலும் அதிகாலையிலும் எழுதிய அந்த கவிதை மிகவும் அற்புதமான ஒரு வர்ணனையாக எடுத்து சென்றிருக்கிறார் கவியரசன் அவர்கள். அன்பு நேயர்களே, ரொம்ப அற்புதமான கவிதைகள் என்று சொன்னால் அது மிகையல்ல. ரொம்ப அற்புதமான அந்த கவிதை. அன்பு நேயர்களே, இன்னும் இன்னும் அவருடைய கவிதைகளை கொண்டு நாம் வாசிக்கலாம். இதுவரை மிகவும் அற்புதமான அந்த கவிதையை கண்களை மூடி கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த கவிதை வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் கவியரசன் அவர்கள். அவருடைய அற்புதமான கவிதை தொகுப்பை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் கவியரசன் என்று நீங்கள் தமிழில் போட்டாலும் கிடைக்கும். கவியரசன் என்று ஆங்கிலத்தில் நீங்கள் தேடினாலும் கிடைக்கும். முகநூலில் அவருடைய அற்புதமான கவிதைகள் கிடைக்கிறது. அவருடைய புத்தகங்கள் நிறைய புத்தகங்களிலும் எழுதி வெளியிட்டு இருக்கிறார்கள். அவருடைய அற்புதமான தொகுப்பை வாசித்து அவருக்கு பெருமை சேருங்கள். படைப்பாளிகளின் பெருமை என்பது விருதுகள் வாங்குவதில் அல்ல, அவர்களுடைய படைப்புகளை நேசித்து அவர்களுக்கு சிலாகித்து சொல்லும் ஓரிரு வார்த்தைகள் தான் அல்லவா அன்பு நேயர்களே. இதுவரை நாம் கவியரசன் அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்போடு பயணித்தோம். மீண்டும் மிகவும் அற்புதமான ஒரு கவிதை நேரத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இடைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.